ராக்கெட் போல் ஏறும் தங்கம். இந்த டேட்ல, இந்த டைம்ல தங்க விலை குறையுமா? நாங்க தங்கம் வாங்க முடியல. அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கிட்டு வந்தோம். பட் நான் இப்ப வெள்ளியோட விலையும் கூட்டுறீங்க. நாங்க என்ன வாங்குறது? இனி வரும் காலத்தில் பார்த்தீங்க அப்டின்னா, தங்க விலை கூட தான் செய்யும். குறையறதுக்கு சான்ஸே இல்ல. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விஜே நர்மதா. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, பேசும் பொருளா இருக்கக்கூடிய தங்கத்த பத்தி தான். ஒரே நாள்ல தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, 2560 உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தங்கத்தோட விலை குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டைம்ல, அதிரடியாக ரூபாய் 630க்கு அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 17,090க்கும், 1 சவரனுக்கு ரூபாய் 5,040 அதிகரித்து, 1 சவரனுக்கு ரூபாய் 1,19,200க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்ந்து வெள்ளியோட விலைய பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 3 நேத்து ரூ. 20 காலை குறைந்தது. மாலை பார்த்தீங்கன்னா ரூ. 20 அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து இன்றும் பார்த்தீங்க அப்படின்னா, 320 கிராமுக்கும் கிலோவுக்கு ரூபாய் 20,000 அதிகரித்து ரூபாய் 3,20,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால யார் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் தான். அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலியுமே கஷ்டப்படுறாங்க. ஏழை எளிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தங்கம் வாங்க முடியல. அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கிட்டு வந்தோம். பட் நான் இப்ப வெள்ளியோட விலையும் கூட்டுறீங்க. நாங்க என்ன வாங்குறது? அப்படின்னு அவங்க வேதனைய தெரிவிக்கிறாங்க. அது உண்மதான். வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா, நாள் கணக்குல அது கூடிக்கிட்டே போகுது. இது யாரோட கையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு 50% வரி விதிப்பு இந்தியா மற்றும் பல நாடுகளுக்கு விதிக்கப்படும்னு சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத முன்னாடியே சுதாரிச்சு பிப்ரவரி மாசம் நமக்கு இது வரி விதிப்பு அதிகமாகும்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டாலரோட மதிப்பு குறைவா இருக்கும்போதே, அங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தங்கத்த வாங்கி இங்க முதலீடு பண்ணிட்டோம். இதில லாபம் அடைறதும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். அந்த தங்க முதலீட்டாளர்கள் தான் லாபம் அடைறாங்க. மக்கள் என்ன பண்றது? பெரிய பெரிய அதே மாரி நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட மத்த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வாங்குது. நம்ம இந்தியா கண்ட்ரில மட்டும் தான் ஏழை எளிய மக்களும், சாதாரண மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, பெடரல் பேங்க்குக்கு புதிய தலைவர நியமனம் பண்ணியிருக்காரு. கெவின் வார்ஸ்ங்கிறவர் தான். அவரும் தொடர்ந்து வரி விதிப்ப வந்து குறைவா பண்ணுவாருன்னு பார்க்குறப்போ, அவரும் பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு அதிகமா தான் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாலரோட மதிப்பு 80, 82 அந்த மாரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாலரோட மதிப்பு ரூ. 92க்கு அதிகமா போயிட்டுருக்கு. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரோட விலை அதிகமாகும்போது, தங்கத்தின் விலை குறையும். தங்கத்தின் விலை அதிகமா இருக்கும்போது, டாலரின் விலை குறையும். இதுதான் டாலரின் விலை குறையும். ஸோ இதுதான் கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ஈரான் உள்ளிட்ட நாடுகள்ல போர் சூழல் காரணமாகவும், ஸோ பொருளாதார நிலை மந்தமா இருக்கிற காரணத்தினாலயும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்க நமக்கு ஒரே வழி தங்கம் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சு தங்கத்த முதலீடு செஞ்சு அதுல லாபம் ஈட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி அது லாபம் தான். இப்போ போகும் காலத்துல ஒரு சில தங்க வணிக நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி வரும் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தங்க விலை கூட தான் செய்யும். குறையறதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கரெக்ஷன் வந்து பிப்ரவரி 17த் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்கத்தோட மதிப்பு வரும் 2026 டிசம்பருக்குள்ள 2,00,000 ஆகவும், வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,00,000 ஆகவும் கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை கூடிக்கிட்டே தான் போகும். குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே பேனிக்லயே தான் இருக்காங்க. ஏன்னா, இப்ப பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு சில மக்கள் ஏழை எளிய மக்கள் என்ன சொல்றாங்க, பெண் குழந்தைகள வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னா, நாங்கலாம் எங்களுக்கு தங்கத்தோட விலைய கூட்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்றது? கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணி தான் ஆகணும். வரி விதிப்பு குறைச்சு தான் ஆகணுன்றாங்க. இது கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காட்ட இருந்து தான் நமக்கு இறக்குமதி செய்யப்படுது. அந்த இம்போர்ட் டியூட்டில இருக்கட்டும்,
சேதாரம், கூலி இதெல்லாம் கழிச்சு நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு மிச்சது தான் நமக்கு எவ்வளோ அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நமக்கு குடுப்பாங்க. ஸோ இத நம்ம கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கையில தான் இருக்கு. ஸோ அவர் இன்னும் வரும் காலகட்டத்தில இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வரி விதிப்ப அதிகப்படுத்துவேன்னு தான் சொல்லியிருக்காரு. இது எப்படி என்னங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். தங்க விலை ஏறும், இறங்கும்ன்றது ஒரு சிலர் சொல்றாங்க குறையிறதுக்கு 1% சான்ஸ் இருக்கு. பிப்ரவரி 17th அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் மேக்ஸிமம் 89% பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் விலை கூடிட்டே தான் இருக்கும். குறையிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ முடிந்த அளவு இப்பொழுதிருந்தே நீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அத நீங்க சேகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். ஈ தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.